குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த அகந்தை திமிருன்னு சொல்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லாத சொல்லுதுங்களாம் கால் ரத்தி கூட்டி இப்படிலாம் போறாங்க. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சோடனே இப்படி போறாங்க. சில பேர்லாம் கிரிக்கெட்ல நான் பாக்குறேன். ஒரே ஒரு பாட்டு இட்டானோடனே ராக்கெட்ல கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்குலாம் போறாங்க. ஒரே ஒரு பாட்டு இட்டானு வாரம் 6 பாட்டு இட்டு 16 வருஷத்துக்கு இப்படி கொடுத்தவர் எல்லாரும் குழந்தையிலேருந்து கிழமை வரைக்கும் அத்தனை பேரையும் எல்லா வேலையும் விட்டு இப்படியே காது பட கேட்க வச்சவர். இந்த அழுத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தப்பே கிடையாது. இந்த ஆட்டிடியூட் தப்பே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், அவருக்கு பிடிக்காது. கொஞ்சம் அப்படி நோண்டி கேட்டேன். அப்படி நான் சொன்னேன், வித்யாபாலன் வந்த உடனே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதான் கேட்டேன், மியூசிக் போடல. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கிறீங்க, மியூசிக் இறக்குறீங்க, வயலின் எல்லாத்தையும் இறக்குறீங்க. அது என்ன காரணம்? பியூட்டிஃபுல்லாக சொன்னேன். வாஸ்கி அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க அந்த குழந்தைய பார்த்து. நம்ம குழந்தை இப்படி இருக்கே போகிறது, ஹஸ்பண்டும் வந்திருக்காருன்னு பார்க்குறாங்க. ஷாக் இடத்துலயே நேரம் மியூசிக்கை நான் ஆரம்பிச்சேன்னா, எது சொல்கிற அப்படின்னு இந்த அப்படி பார்த்துன்னு இருக்காரு. இது எந்த டியூன் உங்களுக்கு என்ன அப்படி சொல்லு அப்படின்னு. முத்து முத்து சிரிப்பு முத்தத்தில் இருக்கு, முத்தம் முன்னு கொடுத்தா தப்பு என்ன அப்படி நீங்கள் தானே போட்டீங்க தேவதையில். ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹியூமர் செம்மையாக பேசுவார். விசாரிச்சாரு, ஒரு ஜோக் அமிச்சேன் பாஸ்கி, இதெல்லாம் நீ பேசி கேட்கணும் பாஸ்கி, பிரிண்ட்ல நல்லா இருக்காதுன்னு அந்த லெவலுக்கு பேசுவார். அவ்வளோ ஈஸியாக மெசேஜுக்கு பதில் வராது. இல்லை பேசியிருக்கேன். அதுக்கு என்னமோ சொன்னார், சார் இப்போ உங்கள் டியூனை வந்து இன்னொருத்தர் அப்படியே போடுறாங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா, இல்லை நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்களா? என் டியூன் தானே எடுத்திருக்கேன் அப்படின்ற பெருமைப்படுவீங்களா இல்லை கோவப்படுவீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உன்னை தொட்டு என்னை தொட்ட மன்னன் பேரும் என்னடி. அந்த பாட்டு ஹாண்டிங்கா, எஸ்பிபியுடைய ஹம்மிங் ஒன்று வரும் இந்த ஸ்டான்ஸாக்கு முன்னாடி, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடும். அதை கேட்டா ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. இங்கே எதுவுமே பேச வேணாம், நேர பப்ளிக் முன்னால் உனக்கு என்ன தோன்றதோ கேளு, நான் பேசுறேன்னு சொல்லி தரேன். அது எது ஆச்சரியம், அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. மனைவி வசந்தி தவறின போது ஒரு லவ்லி மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ், டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் பாஸ்கின்னு. சுனில் கவாஸ்கரா விஸ்வநாதா யார் பிஸ்தா, கமலா ரஜினியா யார் பிஸ்தா, எம்எஸ்வியா இளையராஜாவா? இந்த டாபிக் வராத நாள் கிடையாது. மூஞ்சி தூக்கி வச்சு எல்லாரும் போவோம். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்றைக்கு நாம் சந்திக்க போகும் பிரமுகர் த ஒன் அண்ட் ஒன்லி பாஸ்கி அவர்கள். அவரிடம் பேசுவதில் ஒரு சௌகரியம் உண்டு. இந்த பூமியில் எதை பற்றி வேண்டுமானாலும் அவரிடம் பேசலாம். எந்த பாலை போட்டாலும் வீரேன் சேவாக் போல சிக்ஸர் அடிக்கக்கூடியவர். வாருங்கள், திரு பாஸ்கி அவர்களை பார்ப்போம். வணக்கம் விசி, கிரேட் இன்ட்ரோடக்ஷன், தேங்க்யூ. கிரிக்கெட்டை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஐபிஎல்ல படு சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. கிரிக்கெட் ரசிகர்லாம் உங்களுக்குன்னே ஒரு பெரிய கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கீங்க. ஸோ ஆமாம், நிச்சயமா அது பாஸ்கின்னா அது ஒரு டேஸ்ட், அப்படியே ஒரு போதையில் வச்சுருக்கீங்க அவங்கள கரெக்டாக. ஸோ கிரிக்கெட்டை கொஞ்சம், ஏன்னா நிறைய உங்கள் கிரிக்கெட் வர்ணனைகள், கிரிக்கெட் பற்றி உங்களுடைய விவாதங்கள் நிறைய கேட்டுட்டாங்க. கொஞ்சம் அப்படியே இசையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். குறிப்பாக நீங்கள் மிகப்பெரிய இளையராஜா ரசிகர். அதனால இசையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கிரிக்கெட்டுக்கு வரலாம். நம்ம 48 வருஷம் முன்னாடி May 14 அன்னக்கிளி ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்னக்கிளி வெளிவந்து 48 வருஷம் ஆயிடுச்சு. இளையராஜா அந்த அன்னக்கிளி காலத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. எனக்கு வந்து உங்களுக்கு மியூசிக் தெரியுமான்னு கேட்டாங்கன்னா, இல்லை எனக்கு இளையராஜா தெரியும்னு. அப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க எனக்கு மியூசிக் தெரியும்ட்டு. எனக்கு வந்து அவரை மீட் பண்ணி ஒரு ஷோ ஒன்று பண்ணேன் சென்னை ட்ரேட் சென்டரில். இது ஒரு 4.5 மணி நேரம் ஷோ ஒன்று. சும்மா அவர் திண்டில் உட்காந்துருப்பாரு ஹார்மோனியத்தோட, நான் நின்று சேட்டிங் வித் ஹிம். அதுலேயே நிறைய ஹி வாஸ் ஆல்வேஸ் டெல்லிங் மீ, பாஸ்கி நம்ம இங்கே எதுவுமே பேச வேணாம், நேர பப்ளிக் முன்னால் உனக்கு என்ன தோன்றதோ கேளு, நான் பேசுகிறேன்னு சொல்லி தரேன். அது எது ஆச்சரியம், அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. அவருடைய நத்திங் பட் வெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் விச் வாஸ் பிளேட் லைவ் பை லைவ் பேண்ட் ஆன் ஸ்டேஜ் அட் மியூசிக் அகாடமி. அதுக்கு என்ன ஆங்கரிங் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ஆக்ட்ரஸ் ரோஹினியும் பண்ணோம், வாலிலாம் வந்தாங்க, அவர் இருந்தார். அது ஒன் மோர் அக்கேஷன் அவரை பார்க்கறதுக்கு. ரீசெண்டாக மனைவி வசந்தி தவறின போது ஒரு லவ்லி மெசேஜ் அனுப்பிச்சார், ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ், டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் பாஸ்கின்னு. இளையராஜாக்கு எப்படி ஃபேன் ஆனேன்னா, எங்கள் குரூப்பில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு அடிதடி நடக்கும். இது என்ன குரூப்னா பிளாட்ஃபார்ம், மயிலாப்பூரில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஆர்ஆர் சபாலன் வெளில வர நடிகர்கள்லாம் கலடா பண்ணிக்கினே இருப்போம். சூப்பர் சார், வெல்டன் சார் அப்படின்னும், தேங்க்யூ பட் இன்னைக்கு நான் நடிக்கலன்னு, அதனால தான் சொன்னோன்னும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த டாபிக், அது அவங்க போனோடனே இன்னொரு டாபிக், ஒரு அடிதடி. சுனில் கவாஸ்கரா விஸ்வநாதா யார் பிஸ்தா, கமலா ரஜினியா யார் பிஸ்தா, எம்எஸ்வியா இளையராஜாவா? இந்த டாபிக் வராத நாள் கிடையாது. மூஞ்சி தூக்கி வச்சு எல்லாரும் போவோம், திருப்பி அடுத்த நாள் சேர்ந்துப்போம். இது ரெகுலர். அப்போ இந்த இளையராஜா அன்னக்கிளி வந்த உடனே நான் சொன்னேன், இந்த அன்னக்கிளியை ஒன்றை தேடுது, ஒன்று ஹாண்டிங்காக ஒன்று போட்டுக்காரு. எனக்கு என்னமோ வந்து நம்ம ஒரு ஏசி ரூம் உள்ள உட்காந்து வச்சு கிராமமே உள்ள வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சவுண்டு நான் கேட்டதே இல்லை, பெரியாள் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் படத்தில். உடனே என் ஃப்ரெண்ட்ஸ், நான் வளர்றேன் எம்எஸ்சி மாதிரி வெரைட்டிலாம் வருமா யாருக்கு, அது ஏதோ சொன்ன சண்டை ஒன்று வந்துனே இருக்கும்.
இல்லை மச்சி நான் வேணா சொல்கிறேன், இந்த ஆள் கலக போகிறாரு, இந்த சவுண்ட் நீ மச்சானா பார்த்தீங்களான்னா ரிச்சாக்காரங்களாம் டீ கிளாஸை தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, இவர் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக போகிறாருன்னு சொன்னேன் நான் கரெக்டாக. அப்படியே நடந்துச்சு. ஆனால் ஸோ ஹாப்பி. அண்டு ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இளையராஜா எனக்கு அண்ணான்னு சொல்லலாம், அந்த மாதிரி வளர்ந்தாச்சு. எந்த ஒரு நவரசத்தில் எந்த மூடுக்கு நம்ம போனாலும் அங்கே ஒரு இளையராஜா பாட்டு வந்து ஞாபகப்படுத்தினே இருக்கு. கலகலப்பா இருக்கணும்னா இளையராஜா பாட்டு வருது, ரொம்ப தனிமையில இருக்கும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு இளையராஜா பாட்டு வருது, அம்மாவை நினைச்சா இளையராஜா பாட்டு, ரோட்ல ஆட்டோவிலையோ இல்லை ஒரு லாரிலையோ பாம் பாம் அப்படின்னா பாதை முழுதும் அந்த லைன் வருது. எந்த சவுண்டை கேட்டாலும் இளையராஜா. தண்ணியை ஊற்றிட்டு சல சல சலன்னு சவுண்ட் வந்து கேளடி கண்மணி பாட்டு வருது. சவுண்டுனா இளையராஜா, மியூசிக்னா இளையராஜா, அந்த மாதிரி அப்சஸ்ட் இளையராஜான்னு. இளையராஜா போது ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. நீங்க சொல்லுவீங்கல்ல, குஷ்டு வந்துக்கிறான் நினைக்கிறேன், இளையராஜா பாட்டு கேட்டு வந்துக்கிறான் நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, இளையராஜா நீங்க முதல்ல எப்போ சந்திச்சிங்க? இம்பாசிபிள் நினச்சேன், நிறைய பேர் இம்பாசிபிள் நினச்சேன் சந்திக்கிறது, அது காட்ஸ் கிரேஸ். அது இளையராஜா திடீர்னு கார்த்திக் ராஜா தான் காரணம். கார்த்திக் ராஜா சடன்லி சென்ட் மீ மெசேஜ், பாஸ்கி அப்பா வாண்ட்ஸ் டு மீட் யூனர். நான் போய் பார்த்தேன் 2011. அதில் அப்போ ஆக்சிடென்ட்லாம் ரெக்கவர் ஆயிருந்தேன். சடனாக போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், திண்டில் உட்காந்து பேசுவேன், ரேடில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அண்ணா ஒரு சித்தப்பாட்ட பேசுகிற மாதிரி கலடா பண்ணிட்டு இருப்பேன். நான் சிரிப்பார், என்னப்பா வளர்ற நீ அப்படின்னுவார், ஏதோ பேசுவார், அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். நேரே ஒரு வாட்டி கேட்டேன், சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி என்னமோ டிஜிட்டல் மியூசிக் அது இது பயங்கரமாக சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சா இதெல்லாம் தாண்டி 100 years ஹெட்டாக நீங்கள் போடக்கூடிய ஆள், நீங்கள் ஏன் சார் பிடிவாதமாக உங்கள் ஸ்டைல்லே இருக்கீங்கன்ட்டு பயன்ட்டேன். அதை கேட்டு, பாஸ்கி நான் கௌரவமாக கிரிக்கெட் ஆடினிருக்கேன், நீ என்ன கில்லி பம்பரம் கோலி கபடிலாம் ஆட சொல்கிறேன், நான் கிரிக்கெட்டராகவே இருக்கேன்டார். சும்மா டப்பாய்க்காதீங்க, எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள், இப்படி தான் பேசுவேன் அவர்கிட்ட. எனக்கு இவங்க விஐபி அப்படின்லாம் எனக்கு மைண்டில் வராது. அது எஸ்பிபி கிட்டையும் இப்படி தான் பண்ணியிருந்தேன். நான் எஸ்பிபி கிட்ட உள்ளே வந்தபோது அடிச்ச ஜோக் இளையராஜாட்ட வச்சுருந்தேன்னா என்னை வெளில போன்ட்டுருப்பார். ஏன்னா ஒரு 7-8 மாதமாக எஸ்பிபியோட கலாட்டா பண்ணி டெய்லி எஸ்எம்எஸ் பண்ணின்னு பேசின்னு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் சொன்னேன், நான் பிரிண்டட் ஷர்ட்னா பைத்தியம், நான் ஜென்ரலாகவே பைத்தியம், பிரிண்டட் ஷர்ட்னா ரொம்ப பைத்தியம், ஒரு பிரிண்டட் ஷர்ட் உங்களை பார்க்குறேன் நீங்கள் தான் நான் போட்டுக்கணும்னு வச்சுருக்கேன் இன்டர்வியூக்கு, நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் அதை போட்டுன்னு வரேன், எனக்கு தெரியும் நீங்கள் 2 வருஷம் பிஸி, வாட் அபவுட் திஸ் Thursday அப்படின்னாரு. சரி அன்றைக்கி அந்த பிரிண்டட் ஷர்ட்டை போட்டுன்னு போயிட்டேன். வாட் டைம்? 10:30. ஓகே, 10:10க்கு எல்லாம் ரெடி, எக்யூப்மெண்ட்லாம் ரெடி. அப்படி போய் உட்காந்துருக்கேன், மொபைல் ஃபோன் எடுத்து இப்படி நோண்டினே இப்படி வந்துட்டு இப்படி பார்த்தாரு, என்ன பாஸ்கி இப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படின்னாரு. இல்லை சார் உங்கள் டைம் ரொம்ப வேல்யூ ஆச்சு, ஏன் ஒன் டைம் வேல்யூ இல்லையா? இல்லை என் டைம் உங்களதோட வேல்யூன்ட்டேன், ஐ எம் ரெடி ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு உட்காந்தார். இதை ராஜாட்ட இந்த ஜோக் அடிக்க முடியாது. இவர் ரொம்ப ஸ்வீட். இவர் என்னன்னா இவர் ஹீ கிவ்ஸ் யூ அ ஃபீலிங் தட் ஹீ இஸ் யுவர் ஃபேன். 5 minutesல பேசும்போது அந்த லிபர்ட்டி எடுத்துன்னு பேசினேன். ஸோ இப்போ நான் ரஜினியை பார்த்தாலும் சரி, தோனியை பார்த்தாலும் சரி, நான் இப்படி தான் பேசுவேன். தப்பாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை. இப்போ கேட்ட விட்டுனா கிளம்பி போயிடும், அவ்வளோதான், சிம்பிள் இவ்வளோ தான். அப்படி தான் நான் பழகுவேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சொல்லி அவரோட ஸ்டுடியோக்கு போய் அவர் திண்டில் உட்காந்து பேசுறது, இந்த பாட்டு இப்படின்றது, ஆர்டி பர்மன் இப்படி சொன்னார்னு நிறைய பேசி சடன்லி இட் பாப்ட் அப் ஒன் டே. ஆகஸ்ட் ஏதோ 21st ஒரு டேட் 2011 சென்னை ட்ரேட் சென்டரில் எல்லாம் ஃபுல் கேதரிங் வருது, 1500 பேர். அதில் தி ஐடியா ஆஃப் தி ஷோ வாஸ் ஜஸ்ட் டு சேட் அபவுட் மியூசிக். ஒரே ஒரு ஹார்மோனியம் வச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த சின்ன சின்ன ஹைலைட்ஸ்லாம் வருவாங்க அங்கே யூடியூப்ல, அதில் பேசுகிறேன். அதில் கௌதம் மேனன், பார்த்திபன், விவேக் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு போர்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் அப்படி கேள்வி கேட்டுட்டு அப்படி ஜாலியாக போச்சு. நான் நத்திங் பிளான்ட், இப்போ நம்ம பண்ணுற மாதிரி தான், அப்படியே போச்சு. தட் வாஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். பட் ஒன் திங் ஐ டோல்ட், காலில் ஊந்து எப்படின்னாரு, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரே ஒருத்தர் காலில் ஊணுச்சு உங்கள் காலில் தான், அதனால் எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ட்டு காலில் ஊந்து. பட் அவர்கிட்ட ரொம்ப ஹார்ட் நெட் டு கிராக்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட ஜெல் ஆகுறது. எல்லாரும் டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுவார். அகந்தை, அகங்காரம் அப்படின்னு நிறைய அவருக்கு பட்டப்பெயர்கள் உண்டு. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அதுக்கு ஒரு டேலண்ட் ஒன்றும் இல்லை. அந்த அகந்தை திமிருன்னு சொல்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லாத சிலதுங்களாம் கால் ரத்தி கூட்டின்னு இப்படிலாம் போகிறாங்க. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சோடனே இப்படி போகிறாங்க சில பேர்லாம். கிரிக்கெட்டில் நான் பார்க்குறேன், ஒரே ஒரு பாட்டு இட்டானோடனே ராக்கெட்டில் கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்குலாம் போகிறாங்க. ஒரே ஒரு பாட்டு இட்டானதுக்கு வாரம் 6 பாட்டு இட்டு 16 வருஷத்துக்கு இப்படி கொடுத்தவர். எல்லாரும் குழந்தையிலேருந்து கிழமை வரைக்கும் அத்தனை பேரையும் எல்லா வேலையும் விட்டு இப்படியே காதை போட கேட்க வச்சவர். இந்த அல்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தப்பே கிடையாது. இந்த ஆட்டிடியூட் தப்பே கிடையாது. பட் நிறைய கூட அகந்தையாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பழமொழியில் நிறைய சொல்லலாம். ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம்னு என்றைக்குமே விமர்சனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விமர்சனம் தான் நம்மளை வளர்க்கணும்னா சொல்கிறாங்க. பிடிக்கலையே யாருக்கு விமர்சனம் பண்ணால், ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது படம்னா தேங்க்யூ ஜி அப்படின்றாங்க. பேக்கெட்டில் 500 ரூபா எடுத்துன்ற பொரியன்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன தெரியும் உனக்கு, என்ன நடிச்சுக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் பாராட்டுறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷனாக வேணாம். நான் ஒரு மைனர் சொல்கிறது, நான் ஐ ஷுட் பி குவாலிஃபைட், ஐ ஷுட் பி ஹோல்ட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படி சொல்ல வரீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன நடிக்க தெரியும்னு கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு டாக்டர் ரோல் கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? அப்படி கண்ணாடி கேட்டுட்டு இப்போ எப்படி இருக்குது டாக்டர்னா எதையும் ஒரு 24 hours கழிச்சு தான் சொல்ல முடியும்ன்றீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரீங்களா டாக்டர் ரோலுக்கு? இல்லை எல்லாம் நடிப்பு தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது.
அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஓப்பனாக? எனக்கு எதுவும் தெரியாது, நான் பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாமர மக்கள்லாம் பார்த்தா தான் அந்த படம் இட்டுங்க, எல்லாரும் தெரியுமா பாமர மக்களுக்கு? எல்லாம் எம்பிஏவா எல்லாரும் இல்லையே. அதனால் அந்த அது அகந்தைன்லாம் நம்ம சார் இப்போ நம்ம வந்து ஸோ அதை மன்னிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ சந்திரசேகர் ஃபஸ்ட் கிளாஸாக இன்டர்வியூ பண்ணுறாருன்னா கரெக்டு, பட் சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னு நான் இப்படியே பேசியிருந்தா யார் ஃப்ரெண்டாக இருப்பாங்க? அப்போ ஒரு 6 out of 10 மார்க் போடலாம் ஒருத்தருக்குன்னா நம்ம ஃப்ரெண்டாக வேண்டியது தான். அப்போ எல்லாருக்குமே ப்ளஸ் ஒண்டி தான் இருக்கணும்னா அல்லாஹ், ஜீசஸ், விநாயகர் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இளையராஜாவை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஐ ஹாப்பி ஆட்டிடியூட். நான் மதன் எனக்கு மென்டார். மதனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ரொம்ப மூடி டைப்பு, கண்ணாமணம் திட்டுவார். திட்டட்டும், மிஞ்சி போனால் வெள்ளப்படா அப்படின்னு அவ்வளோதானே, கிளம்பிடுவேன். ரஜினி போனால் அவருக்கு ஒரு மைனஸ் இருக்குது, கமல் போனால் அவருக்கு ஒரு மைனஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு மைனஸ் இருக்குன்னா யாரோட பழகுவீங்கன்னு சொல்லுங்களேன். எனக்கு யார் உங்கள் வீட்டில் இருக்கிற மைனஸ் இல்லையா? நீங்கள் லவ் பண்ணுறவங்களுக்கு மைனஸ் இல்லையா? அதை மீறி தானே பழகணும், அப்படி ஜாலியாக இருக்கணும். சரி, அவர் வந்து இசையை தாண்டி உங்கள்கிட்ட மற்ற விஷயங்கள் ஜாலியாக பேசுவார். ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹியூமர் செம்மையாக பேசுவார். விசாரிச்சாரு, ஒரு ஜோக் அமிச்சேன்னா பாஸ்கி இதெல்லாம் நீ பேசி கேட்கணும் பாஸ்கி, பிரிண்ட்ல நல்லா இருக்காதுன்னு அந்த லெவலுக்கு பேசுவார். அவ்வளோ ஈஸியாக மெசேஜுக்கு பதில் வராது. 8 மாதத்துக்கு ஒரு மெசேஜுக்கு பதில் வரும். ஒரு பெரிய இது அனுப்பிச்சிருப்பேன், பாஸ்கி அப்படின்னு போட்டு ஒரு பதில் வரும், என்னன்னு தெரியாது, பாஸ்கின்னு போட்டு ஒரு பதில் வரும், அவ்வளோதான். அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா. இவர் இவ்வளவு டயத்தில் இவ்வளோ ஒரு மேதை, ஒரு ஜீனியஸ், ஒரு அரை செகண்ட் எனக்கு அலாட் பண்ணிருக்காருன்னு சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். வி ஹேவ் டு டேக் எவ்ரிபடி வித் தேர் மைனஸ் சார், அப்போ தான் ஜாலியாக இருக்க முடியும். நமக்கு இல்லையா மைனஸ்? இப்போ நம்மளை மைனஸே மீதி பேர் பார்த்துட்டு இருந்தால் நம்ம யாரோட பழக முடியும் சொல்லுங்கள்? ஸோ ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில், மைனஸ் இருக்கும். அவருடைய பாட்டுகள் நிறைய நீங்கள் கேட்டிருக்கீங்க, அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. எந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி முணுமுப்பீங்க? எக்கச்சக்கமாக பிடிக்கும். இப்போ அந்த வசந்தியோட அசோசியேட் பண்ணி பாட்டு கேட்டதுனால. உங்கள் மனைவி? ஆமாம், அவள் 2 பேருக்கும் சண்டை போட்டுக்காத ஒரே விஷயம் இளையராஜா தான். மீதி எல்லாத்துலேயும் இப்போ இப்படி போகலாமா, இல்லை நான் இப்போ இப்படி போகிறேன் அப்படின்னு பேசி சண்டை போட்டுனே இருப்போம். ஆனால் சிரிச்சுனே இருப்போம், கிண்டல் பண்ணினே இருப்போம். இந்த ராஜா மியூசிக் வந்தால் மட்டும் 2 பேரும் சைலண்ட்டாக அதையே கேட்டுருப்போம். அவங்களும் அதான் அவ்வளோ பக்கா கோயின்சைட் ஆகும், ஜெல் ஆகும். ஸோ அதில் வந்து அவள் வந்து பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும். பட் அந்த உன்னை தொட்டு என்னை தொட்ட மன்னன் பேரும் என்னடி அந்த பாட்டு ஹாண்டிங். அந்த எஸ்பிபியுடைய ஹம்மிங் ஒன்று வரும் அந்த ஸ்டான்ஸாக்கு முன்னாடி, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடும். அதை கேட்டால் ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. இந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இது தானா வந்த சந்தனமே அந்த பாட்டு, ஊரு விட்டு ஊர் வந்து, அதெல்லாம் ரொம்ப ஹாண்டிங், பயங்கர ஹாண்டிங். அதான் இவரோட மியூசிக்கை கேட்டால் உடனே சொல்கிறேன்னே, ஐயோ எங்கே என்னமோ வரும் நாஸ்டாலஜிக்காக. நம்ம படித்த ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தவங்க, நம்ம 29C தொங்கின்னு போச்சு, டீ கேட்டில் சிந்தாழம் பூவில் அது கேட்டுது, இந்த கலாய்ச்சின்னு பார்க்கில் உட்காந்துருக்குச்சு இந்த பாட்டு கேட்டுது. இப்படி திருப்பி ஃப்ளாஷ்பேக் மோட்னா ராஜா மியூசிக் சவுண்டு உட்காந்துனே இருப்போம். எங்கேயாலும் ஒரு ஓரத்தில் பக்கத்து ரூமில் கிளங் 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 கிளங், மச்சான் நாயகன் அந்த தர்காவில் கமல் பேசுவார் அந்த இவரோட, இது மாதிரி அது எங்கேருந்து டன் 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 டே மச்சி கரகாட்டக்காரன் கார் தள்ளின்னு போவாங்களே அது தன் 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 தரன் தரன் டன் டன் ஏய் அந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்கறது அந்த வி கே ராமசாமி காமெடி பண்ணுவார் அக்னி நட்சத்திரத்தில். இப்படி சத்தியமாக சொல்கிறேன், மியூசிக்கு அடிமையாகி அந்த காலத்தில் 70s 80s பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆடியோ அவுட் ஒன்று பண்ணி கொடுங்க இந்த டிவியில், எனக்கு இன்னைக்கு கைதியின் டைரி படம் அதில் அந்த ரீ ரெக்கார்டிங்லாம் எனக்கு டேப் பண்ணணும் கேசட்லன்னு சொல்லி இப்படி ஒரு பைத்தியமாக இருந்தேன். அவர் அந்த இதயத்தை திருடாதேல ஏன் அவர் மேதைன்னு சொல்கிறேன், இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு கேமராமேனுக்கும் ஒரு மியூசிஷியனுக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து கை தட்டுறது நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு? பாட்டுக்கு இல்லை, ஒரு சீன் இதயத்தை திருடாதேல ஒரு சீன் டிசால்வ் ஆகி இன்னொரு சீன் வருது இல்லை, ஒரே கிளாப்ஸ் விசில். எதுக்கு? பிசி ஸ்ரீராமுக்கு தங் 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 தரரரன் டான் ஒரு மியூசிக் வந்து இளையராஜா கிளாப்ஸ். மியூசிக்குக்கும் கேமராவுக்கும் கைத்தட்டின்னு இருக்காங்க சார் அவங்க ஆடியன்ஸு. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இதயத்தை திருடாதில் பார்த்தேன் அது. ஸோ அதனால் இப்போ யோசிச்சப்பா ஒவ்வொருத்தருடைய ஃப்ரேம் ஒர்க் சிஸ்டம் உள்ள எப்படி போயிருக்காரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுன்னு. அப்புறம் சிலது சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து துரு தோரோ குட் பேட் அக்லிலாம் மியூசிக் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை ஷோலேயில் வர தான் இதெல்லாம் போட்டால் சந்திரசேகரோ பாஸ்கியோ சும்மா ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஷூவை போட்டு நடந்து வந்தால் பார்க்கில் இந்த மியூசிக்கை போட்டால் செட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி. அவுட்டோர். இன்டோரில் நெஞ்சத்தை கிள்ளாதே காதலுக்கு மரியாதை மாதிரி படத்தில் இன்டோர் வீட்டுக்குள்ளே ஒரு சீன் கிளைமேக்ஸ், இல்லை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கிளைமேக்ஸ். இங்கேருந்து ஒருத்தர் இப்படி போகிறாரு, ஒருத்தர் காஃபி எடுத்து வராங்க, இந்த நகையை திருப்பி கொடுக்க வந்தோன்றாங்க, இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க. ஸோ இதை சைலண்ட்டாக கடைசி ஒரு 13-14 நிமிஷத்தை கொண்டு வந்து இளையராஜா கொடுத்து சைலண்ட்டாக இதில் தான் இருக்குது டேர்னிங் பாயிண்ட்டே இந்த படத்தில். இந்த படத்தோட ஹிட்டே இதில் தான் இருக்குது. இதில் பேச்சே கிடையாது. ஆனால் எல்லாம் இன்டோர் உட்காந்து திரும்புறது, இப்படி பார்க்குறது க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் எம்பலிஷ் பண்ணி நீங்கள் கன்வே பண்ணணுன்னா ஒருத்தர் வந்து கீபோர்டில் ஸ்கிரிப்ட் இருக்கார், நமக்கு புரிகிற மாதிரி, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி. காதலுக்கு மரியாதை, நெஞ்சத்தை கிள்ளாதே 2 அவுட்ஸ்டாண்டிங் 2 எடுத்துங்க. கிளைமேக்ஸ் கிளியர்லி கன்வேட் த்ரூ மியூசிக். அப்படி கண்ணில் தண்ணி.
ஸோ அவர்கிட்டயே கேட்டேன் இந்த மேடையில் அந்த ஷோம்போது படத்தில் வந்து எனக்கு கண் ஷர்ட்டில் நனைஞ்சு போச்சு எனக்கு. அந்த இல்லெஜிட்டிமேட் சன் அமிதாப் பச்சன் ப்ரொஜீரியான்னு ஒரு டிசீஸு, இறந்து போகிற ஸ்டேஜில் அப்படி படுக்கையில் இருப்பார். ஏன்னா 14 வயசு பையனுக்கு 70 வயசு லுக்கு வந்துடுது அது ப்ரொஜீரியாவில். இப்படி படுத்துன்னு இருக்காரு. அப்போ தான் வித்யா பாலன் அண்ட் அபிஷேக் பச்சன் 2 பேரும் வராங்க. அப்போ தான் தேர் கோயிங் டு அக்செப்ட் ஈச் அதர் அஸ் அ பார்ட்னர். அந்த சமயத்தில் இந்த குழந்தையோட பெட்டில் இருக்கிற அந்த குழந்தைய அப்படி சுற்றி வராங்க. அந்த குழந்தைய இப்போ செத்து போகிற சீன். அப்போது மாங்கல்யம் தந்துனே நான் போட்டார் இளையராஜா அந்த சீனில். ஏன்னா அப்படியே அழுது ஷர்ட்டுக்கெல்லாம் நினைஞ்சு போச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீனோட இம்பேக்ட்டு. அப்போ இந்த சீனை வச்சுட்டு இளையராஜாட்ட அந்த ஷோவில் கேட்குறேன், சார் சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஒரு படம் 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரமும் மியூசிக் போடுறாங்க, இன்டர்வெல்லாம் போடுறாங்க. சில பேர் வாய்ஸ் ஓவர் வந்து நேராக வீட்டுக்கு மாடிக்கு நான் போய் படம் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாய்ஸ் ஓவர். இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மட்டும் சில சீன் சைலண்ட்டாக விட்டுறீங்க, ஃப்ரீஸ் ஆகி அப்படியே தியேட்டர் சைலண்ட்டாக இருக்கு. அதில் எல்லாம் அழறாங்க. இந்த சைலன்ஸில் எப்படி சார் கன்வே பண்ணி, ஹவு டு யூ டிசைட்? ஒரு நிமிஷம் அந்த பாலை நீ சொன்ன சீன் அங்கே பாருன்னார். ஸ்க்ரீனில் அந்த சீனை போட்டாங்க. நான் சொன்ன இந்த மாங்கல்யம் வந்து பிளாங்க் மியூட்டா வித்தவுட் சவுண்ட் போட்ட உடனே அப்படி பார்த்தா எல்லாம் அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க க்ரௌட்லாம். இப்போ நீ கேட்டியா பாஸ்கி, இப்போ பார் ஆர்ஆரோட பாரிப்பா அப்படின்னாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டாங்க. போட்டு முச்சோன்னு ஒரு சவுண்டு வந்து தோனி இங்கே வராது, இங்கே டெசிபல் சவுண்டு அந்த மாதிரி கிளாப் பண்ணுறாங்க. கண்ணில் தண்ணி எல்லாம் இருக்கும். இல்லை மேதைகளுக்கு அது புரியுது. பண்ணிச்சா? அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், அவருக்கு புரியாது, கொஞ்சம் அப்படி நோண்டி கேட்டேன். அப்படி நான் சொன்னேன், வித்யாபாலன் வந்த உடனே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதான் கேட்டேன், மியூசிக் போடல. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கிறீங்க, மியூசிக் இறக்குறீங்க, வயலின் எல்லாத்தையும் இறக்குறீங்களே, அது என்ன காரணம்? பியூட்டிஃபுல்லாக சொன்னார் பாஸ்கி. அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க அந்த குழந்தைய பார்த்து. நம்ம குழந்தை இப்படி இருக்கே போகிறது, ஹஸ்பண்டும் வந்திருக்காருன்னு பார்க்குறாங்க. ஷாக் இடத்துலையே நேரம் மியூசிக்கை நான் ஆரம்பிச்சேன்னா உனக்கு ஷாக்கே மைண்ட் விட்டு போயிடுன்னார். உன் ஷாக்கு சிஸ்டம் உள்ள போகும்போது ஷாக்கோட இம்பாக்ட் தான் நான் மியூசிக்காக போட்டேன்னார். இப்படி ஒருத்தர் திங்க் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கணும். அது கைத்தட்டி நீங்கள் கம்போசிங் கிடையாது, நீங்கள் இம்போசிங்னு மைக்கில். ஸோ அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று நினைவு வருது சார். மியூசிக்கில் இந்த கிரேட் பாலக்காடு மணியர் மிருதங்க மேஸ்ட்ரோ ஒரு கச்சேரியில் வாசிச்சே இருப்பாரான். திடீர்னு நிறுத்திட்டு வரான். அப்புறம் தும்புன்னு பண்ணி ஆரம்பிப்பாரான். ஏன் நிறுத்தினார் அப்படின்னா அதுக்கு சொல்லுவாங்களாம், அவர் வாசிச்சது புரிஞ்சாதான் அவர் ஏன் நிறுத்தினார்னு புரியும். ஏன்னா அந்த சைலன்ஸ்ல அவ்வளோ அர்த்தம் இருக்கு. அவர் வாசிச்சது புரிஞ்சாதான் இது புரியும். ஓகே ஓகே. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த அதனால தான் சொன்னேன், மேதைகளால் மட்டுமே அப்படி யோசிக்க முடியும். ஆமாம். எம்எஸ்வி டயத்தில் தான் ராஜா உள்ள வராரு. அன்னைக்கிளி உண்டை தேடிதான் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய இதுவாக போயிடுது. ஊரெல்லாம் ஒரு ரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து இவர் சும்மா வந்து கொட்டாங்கச்சி வெளியில் வச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை நடந்ததில்ல, அதெல்லாம் நினைவு இருக்கா? நான் ஒரு எம்எஸ்விட்டியே பேசியிருக்கேன். அது கிராம பாட்டுன்னு சொல்லிட்டு சும்மா இதை வச்சு உரிமை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. டிவைன் கிரேஸ் எனக்கு என்னன்னா, அந்த பெரிய பெரிய கிரேட்ஸ் எங்கேருந்து என் லைஃப்பில் வந்தாங்க, நான் போகிறனாலே அவங்க என் லைஃப்பில் வருவாங்க. அது எப்படி வராங்கன்னு தெரியாது. அது பியூர்லி காட்ஸ் கிஃப்ட். அது எம்எஸ்வியோட எப்போ பார்த்தாலும் பீச்சில் வாக் பண்ணிட்டு எப்போ நான் போனாலும் ஆல்டர்னேட் டேஸ் அவரை பார்ப்பேன். எம்எஸ்வியோட பேசுவேன், அவரோட சிவாஜி கணேசன் எப்படி கிண்டல் அடிப்பாருன்னு பேசுவேன், இளையராஜா பற்றி பேசுவேன். பா வேறு மேத்தப்பாவேன், அதெல்லாம் வேறு டைப். அது கம்ப்ளீட் எல்லாம் இதையும் ரசிக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தில் கூட போட்டான் பாது. எப்படி என்ன டியூன்னு தெரியல பாது. அதாவது எந்த பாட்டு, கமலஹாசன் படம் பா அப்படின்னாரு. வளையோசையான்னு கேட்டா அதை சொல்லு, அது யாரும் யோசிக்கணும் டியூனு அப்படின்னாரு. அவர் பயங்கரம், அவர் கிரேட் சார். நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோம். அப்போ சண்டை போட்ட காலமாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கள் குரூப்லேயே போட்டிருக்காங்களே சண்டை. இது என்னடா வெரைட்டின்றீங்க, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட்டு இது பாட்டு ஆடாலாம் கேட்டிருக்காங்க கிட்ட. அந்த கேரக்டர் உள்ள யோசிச்சுப்பாரு. அந்த கேரக்டர், நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், எனக்கு இருக்கிற மூளையை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஒரு டிரைவர் என்ன பேசுவார், ஒரு குக்கு என்ன பேசுவார், டைலாக் எழுதும்போது என் பிரெயினை நான் அங்கே காட்ட முடியாது. அவர் ஆங்கிள் எப்படி வந்து பேசுவார் அப்படி தான் நான் எழுதணும் டைலாக். அப்போ விசுவட்டு இந்த டாபிக் பேசியிருக்கேன் விசுவோட இன்டர்வியூவில். விசு நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது வேலைக்காரமாக, அதுக்கப்புறம் காய் விற்கிறவங்க எல்லாரும் ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்களே, உங்களுக்கு என்ன அத்தனை பேரும் உங்கள் ஃபேமிலியில் எம்பிஏ வேணும், ஏன் இஷ்டம், விசு படைக்கிறோம் அப்படி தான் இருப்பான், அது நீ என்ன கேட்குறது அப்படின்னாரு. அது மாதிரி எனக்கு என்னன்னா, நான் யோசிக்கலடா கிராமத்து ஃபீலை ஒருத்தர் கொண்டு வர்றா மியூசிக்கில். அவர் ஒரு லேமேன், ஒரு சாதாரண ஆள் கையில் வந்து ஒரு தம்புராவை மாதிரி, இந்த மினி தம்புரா ஒன்று இருக்குமே, அது பேர் என்ன மகத்தி ஏதோ சொல்லுவாங்க. அதை வச்சுன்னு ஒருத்தர் ஏதோ யோசிச்சுன்னு பாடினுக்காண்டா, அவன் ஷூஸில் ஸ்டெப் இன் பண்ணி யோசிக்கிறாரு. அப்படி தான் நீ பார்க்கணுமே தவிர, நீ வந்து இருக்கிற எல்லா சொஃபிஸ்டிகேஷனும் வச்சுன்னு மைக்கேல் ஜாக்சன் எஸ்பிபி ரேஞ்சிலேயே அவன் பாடுவான். அதுக்கு அவர் இறங்கி போடுறாருல. ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் கம்போசர் ஒரு கீபோர்ட் பிளேயர், இஸ் அ மியூசிக் டைரக்டர். இஸ் டைரக்டிங் ஏ ஃபிலிம் வித் இஸ் மியூசிக். அதை நீ புரிஞ்சுக்கோ. அந்தந்த கேரக்டருள்ள ஒரு போவார். மைக்கேல் மதன காமராஜனில் ஃபுல் லெங்க் காமெடி, 4 கேரக்டர்ஸ், 4 கேரக்டருக்கு வேறு வேறு ஃப்ளேவர்.
அந்த 4 ஃப்ளேவருக்கு தனித்தனி மியூசிக்கை கொடுத்து பாட்டை கொடுத்து யாங்கேயா நினைக்க முடியுமா? நான் அவர் ஜீனியஸ்ன்னு பேசும்போது அந்த படத்தை கோட் பண்ணுவேன். அதில் எல்லா வெரைட்டியும் நீங்கள் சிரிக்க வேண்டிய படத்தில் கதை கேளுன்னு வில்லுப்பாட்டு டைப்பில் ஒரு பாட்டு ஆரம்பிக்குது கதையை சொல்கிறதுக்கு. ரம்பம் ஆரம்பம்னு ராக் அண்ட் ரோல்ல. ஏன்னா ஃபயர்மேன் வந்து அவன் வந்து ரொம்ப அந்த ஆங்கிள் கலகலப்பாக இருக்கிற ஒரு கேரக்டருக்கு. சிவராத்திரி அப்படின்ட்டு எரோட்டிக்காக ஒரு சாங், ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த மாதிரி எரோட்டிக்காக ஒரு சாங். திடீர்னு பார்த்தா சுந்தரி நீயும் மலையாளம் ஃப்ளேவரில் ஒரு ரொமான்ஸு. மொத்த கதையை சொல்லணும், எல்லா கேரக்டர்ஸும் வரணும், சிரிப்பு வரணும், பேர் வச்சாலும் வைக்காம அப்படின்னு ஒரு பாட்டு. இது மாதிரி யாரும் யோசிப்பாங்க? இப்போ இந்த படத்தை விட்டுட்டு காமெடியை தனியாக ஒரு கேசட் ரிலீஸ் பண்ண இந்த பாட்டு நீ கேட்டுனே இருப்பேன். அப்படி நீ படத்துக்கு போவேன். ஒன்று வெரைட்டி வெரைட்டி. ஸோ நீ வந்து எதை நீ வேணான்னு சொல்ல போற. இன்னொரு விஷயம் பாஸ்கி, ஒரு விஷயத்தை காப்பி அடிக்கிறது வேற, இன்ஸ்பைரேஷன் வேறன்னு ஒரு 2 வார்த்தையை வச்சு சுஜாதா பாஷையில சொன்ன ஜல்லி அடிக்கிறாங்க நிறைய பேர் இங்க. எது அவரு எனக்கு குருநாதர் ஒரு இதுல, அவர் கேரக்டர் வேற. எது வந்து காப்பி, எது இன்ஸ்பிரேஷன்ங்கிறதுக்கு ஒரு லைனே இல்லை பாத்தீங்களா? நான் வந்து இதை அவர்கிட்ட இளையராஜா பேசியிருக்கேன். அதுக்கு என்னமோ சொன்னாரு, சார் இப்போ உங்கள் டியூனை வந்து இன்னொருத்தர் அப்படியே போடுறாங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா, இல்லை நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்களா? என் டியூன் தானே எடுத்திருக்கேன் அப்படின்ற பெருமைப்படுவீங்களா இல்லை கோவப்படுவீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது என்ன பாஸ்கினி, பர்னாட் ஷாவுடைய ஸ்பீச்சை ஒருத்தர் கோட் பண்ணுறாருன்னா அதுக்கு பர்னாட் ஷா பெரும்படுவாரா கோவப்படுவாரான்னு கேட்டார். நான் சொல்கிறது பர்னாட் ஷா உடைய ஸ்பீச்சிலேருந்து ஒரு லைன் எடுத்து பர்னாட் ஷா சேஸ் 11 fools are playing cricket and 11,000 fools are watchingன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையே நீங்கள் ரெஃபரன்ஸாக கோட் பண்ணுறது வேறு. பர்னாட் ஷா ஸ்பீச்சையே வந்து லைன் பை லைன் என் ஸ்டைல் மாதிரி நான் பேசுங்கிறதுங்க வேறு. இது ஏன் ஸ்பீச்சுன்னு சொல்கிறது வேறு. அப்படி கேட்டேன். பட் அவர் கன்வின்சிங் அதுக்கு சொல்ல. டெஃபினட்டாக கோவம் வரும். பட் அவருக்கே தெரியாமல் உங்கள் டியூன் எங்கேருந்துலாம் வந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறார். உடனே சிரிக்கிறார் வந்து அவர் என்னை வந்து சீரியஸாகவே எடுத்துக்கல, என்னை ஒரு க்ளவுன் மாதிரி தான் பார்த்தாரு. பட் நான் சொன்னேன், உங்களுடைய பாட்டே வந்து எவ்வளோ பெரிய மியூசிக்காக வந்திருக்கு தெரியுமா? நிறைய ஜிங்கிள்ஸ் அப்படியே உருவுறாங்க. எவ்வளோ பெரிய மியூசிக்காக வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? எது சொல்கிற அப்படின்னாரு. இந்த அப்படி பார்த்துன்னு இருக்கார். இது எந்த டியூன் உங்களுதுன்னு அப்படி சொல்லு அப்படின்ற. முத்து சிரிப்பு முத்தத்தில் இருக்கு, முத்தம் முன்னு கொடுத்தா தப்பு என்ன அப்படி நீங்கள் தானே போட்டீங்க தேவதையில. சிரிக்கிறாரு, ஹார்மோனியத்தில் விழுந்து சிரிக்கிறார். சார் நான் வந்து இது அங்கேருந்து இங்கேருந்து சொல்ல, பட் யார் எதை போட்டாலும் நீங்கள் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். எனக்கு நான் ஜென்ரலைஸ் பண்ணல. இது எஸ்பிபிட்டு சொன்னேன். ஒரு நோட்டியா என்ன நீ உடனே ஜென்ரலைஸ் பண்ணுற அப்படின்னாரு எஸ்பிபிங்கிட்ட. பட் என் வியாதி. சரி, எஸ்பிபியோட இவர் இவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு அவர் அமெரிக்காவில் டூர் பண்ணும்போது இவர் அவர் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் நியாயமா? அது அந்த ஆங்கிளுக்கே நான் போல 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். எனக்கு எஸ்பிபி அநியாயம் க்ளோஸ். இல்லை, எஸ்பிபி இவ்வளோ நெருக்கமாக பழகி. பட் I'll tell you one example. இது ஏன் வந்து ராஜா கோவம் வந்துன்றது நான் ஃபீல் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் எஸ்பிபி, நான் இளையராஜா, நான் இளையநிலா பாட்டை நான் பிரெயின்ஸை ரேக் பண்ணி அல்டிமேட்டாக ஒரு டியூன் நான் ஒன்று போடுறேன். இளையநிலான்னு ஒரு பாட்டு போடுறேன். ஐ எம் பெய்ட் ஃபார் தட். என்னுடைய பேமெண்ட் ஃபார் த டியூன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் வித் த டியூன். அந்த டியூனை நான் முடிச்ச உடனே என் பேமெண்ட் முடிச்சிடுது. ஏன்னா யாருமே வேர்ல்டில் ஸ்டேஜில் கூப்பிட்டு இளையநிலாவுடைய கம்போசிங்கை திருப்பி வாசிச்சு காமிங்கன்னு கேட்க போகிறது இல்லை. பட் நான் இளையநிலா டியூன் போட்டேன்னு அதை யார் சந்துரு பாடலாம், அபூபக்கர்னு ஒருத்தர் பாடலாம், கிறிஸ்டபர்னு ஒருத்தர் பாடலாம், வேர்ல்டு ஓவர் போய் பாடலாம். பாடுறவங்க அத்தனை பேரும் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க 40 வருஷமா. அதுக்கு எண்டே கிடையாது. இந்த பாட்டுடைய லைஃப் எனக்கு எங்கே முடியுதோ உங்களுக்கு அந்த லைஃப் ஆரம்பிக்குது. அப்போ தான் என்னால் இன்னொருத்தருக்கு லைஃப் ஆரம்பிச்சு அது போயினே இருக்கு 100 வயசு. அப்போ எனக்கு வர கோவம் தான் இது. அதுக்கு என்ன தான் பண்ணுறது அது தெரியல, எனக்கு புரியல. நான் இதை புரிஞ்சா சொல்லிடுவேன் உங்களுக்கு. என் லைஃப் இந்த பாட்டோட முடிஞ்சு போச்சு. பட் என்னுடைய பாட்டில் பீங் பார்ட் ஆஃப் இட், யூ ஆர் லிரிசிஸ்ட்டுக்கு கூட யாரும் கேட்க போகிறதில்ல. இல்லை நான் எப்படி எடுத்தீங்க எழுதுங்க, அதை உங்களுக்கு சொல்லுங்கள் மைக்கில், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் பாட்டை பாடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் வருது இந்த பாட்டிலேருந்து. அது அக்ரூ ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. எஸ்பிபியோட நீங்கள் நிறைய பழகுறீங்க இல்லையா? அது ஏன் அப்புறம் அந்த பிரச்சனை வந்து? எனக்கு தெரிஞ்சு எனக்கும் வருது. 45 வருஷம் கழிச்சு என் கூட பழகணுன்னு எனக்கு திடீர்னு பேச நிறுத்திடுறாங்க. அது எதுக்கும் தெரியல. எங்கே வேணால் வரும். அதெல்லாம் தாண்டி போய் எதுக்கு திடீர்னு இந்த இடத்துல ரோடை டைவர்ட் பண்ணாங்க? ஒழுங்காக தானே போயிருந்தோம். பழகினவர் ஏன் திடீர்னு சண்டை போட்டு? என்னடா கண்டிப்பாக ஏன் ஆண்டவனை 30 வருஷம் ஆண்டவனையே துதி பாடிட்டு எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டு திடீர்னு ஏத்திஸ்டா மாறுது இல்லையா? எங்கேருந்து நம்பிக்கை போகிறது? அது மாதிரி யார்கிட்ட வேணால் திடீர்னு ஒரு ரேப்போ கட் ஆகும். அதெல்லாம் கேரண்டியே கிடையாது. ஏன் டைவர்ஸ் ஆகுது? நல்லா தான் பழகிருந்தாங்க 2 பேரும், திடீர்னு டைவர்ஸ் ஆகுது. 60 வயசு 55 வயசுல கூட டைவர்ஸ் ஆகும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று பிடிக்காம போடாது. நாட் நெசசரி கமர்ஷியல்ஸ், சம்திங் எல்ஸ், ஒன் வேர்ட் யூ வில் சே. ஒரு வேர்ட், நான் தானே அதை பாடினேன், இல்லை நான் தானே அந்த மியூசிக் போட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 2 பேர் கேட்டால் கூட அந்த ஒரு லைன் ட்ரிகர் ஆகிடும், ஈகோ ஹர்ட் ஆகிடும். அதில் ஆகலாம். அது யார் மூலமாக இருந்துன்னு தெரியாது. அதனால ஆகலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இளையராஜா வந்து ஒரு கிரேட் கம்போசர், சந்தேகமே இல்லை. உலகத்தில் உள்ள டாப் கம்போசர்ஸ்னால் அவர் நிச்சயமாக ஒருத்தர். அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் எதிரிகள் கூட அதில் மறுக்க மாட்டாங்க. எல்லாம் சரி. ஆனால் ஒரு பெரிய கலைஞன், கிரியேட்டிவ் பர்சன்,